தாழ்த்தி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும்படியாக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் தந்ததான ஒரு புதியதொரு வாரத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய மாதத்தின் இந்த முதலாம் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு கிருபையுள்ளவராக இருந்திருக்கிறார். 5 மாதங்கள் முடித்து 6வது மாதத்திற்கு பிரவேசிக்கவும், முதலாவது ஓய்வு நாளுக்குள் பிரவேசிக்கவும் கர்த்தர் நம் மீது இரக்கம் பாராட்டியிருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய எல்லா விதமான காரியங்களிலே அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகள் சந்தித்ததற்காக நாம் அவருக்கு துதிகள் செலுத்துவோம். கடந்து போன 5 மாதங்கள் நாம் ஜெபித்த அநேக ஜெபங்கள் கேட்டு தேவன் கொடுத்த பதில்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாய் கர்த்தர் தந்ததான இந்த ஒரு புதிய மாதத்தின் முதலாம் வாரத்தில் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறும்படியாய் தேவன் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நடத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேல் தேவன், எபனேசராகிய தேவன் இந்த மாதம் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், கிருபையுள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவரையே நோக்கி பார்த்து நாம் துதியோடு கூட கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய ஆழத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாய் என்று சொல்லி தாவீது சொன்னது போல தேவனுடைய ஆழத்திற்கு போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாய், எவ்வளவு சந்தோஷமாய், எவ்வளவு ஆனந்தமாய் தாவீது சென்றது போல கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படியே முழு மனதோடு முழு பலத்தோடு கூட நமக்கு அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக நாம் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே தேவன் ஏற்படுத்துகிறதான புதிய மாதத்தின் முதலாம் நாளுக்காக, வாரத்திற்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமாய் இந்த ஓய்வு நாளார்தன எல்லா விதமான காரியங்கள் கர்த்தர் நடத்தும்படியாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். பாடல் ஆராதனை, துதியின் ஆராதனை, சங்கீத ஆராதனை, வாசிக்கப்படும் வேத பாடங்கள் ஆராதனை, தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் காணிக்கையின் ஆராதனை, அவருடைய வார்த்தையின் ஆராதனை, இவையெல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாளில் பங்கு பெறப்படுவதான கர்த்தருடைய பந்தியையும் ராபோஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். வந்திருக்கிற சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம்ம யாரெல்லாம் புறப்பட்டு வருகிறார்களோ தேவன் அவருடைய சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஆராதனை அவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாய், பிரதியான ஒரு ஆராதனை காணப்படும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை அவர் கிருபையாய் வழிநடத்தட்டும். எல்லா துதிகள் மகிமை அவருக்கே செலுத்தி இயேசு ரட்சகராய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். அடைக்கலமே உமது அடிமை நானே. நல்ல கரங்களை தட்டி நாம் பாடலாமா? உற்சாகமாய்
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரைவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரைவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரைவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரைவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் பலிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சுந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டாவது ஸ்டான்சர் அவ்வளவு அழகாய் சொல்கிறது.
கர்த்தரே உம் செயல்கள் பெரியவர்களே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் அப்படிதான் நம்மளை போதித்து நம்மளை வழி நடத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த மாத வாக்குத்தத்தம். சொல்ல முடியுமா யாராவது இந்த மாத வாக்குத்தத்தம்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசத்தோடு என்னை என்றும் அவர் போதித்து என்னை நடத்துவார், என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நான் நடக்கிற வழிதனை அவர் காட்டுவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் பாடப்போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? சேர்ந்து பாடணும். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சுந்து கொள்ளுதே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பாடலை பாடப் போகிறோம் நாம். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. நாம் யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப் போகிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல காத்தாரே, தூங்காமல் உறங்காமல் எந்நேரமும் அருகில் இருந்து காத்தாரேன்னு சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தார், பலன் அளித்தார், நம்முடைய தேவன் செய்த நன்மைக்காக. எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி, சிறு பிள்ளைகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே, காக்கும் தெய்வம் இயேசு, என்னை காணும் தெய்வம் இயேசு, என்னை காக்கும் தெய்வம் இயேசு, காண்கின்ற தேவன் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு,
தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியினில் தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியினில் நோய்களை எல்லாம் சுமந்தாரே அற்புத விடுதலை தந்தாரே தாங்கும் தெய்வம் இயேசு சுகம் கொடுத்த தேவன் இயேசு என்னை தாங்கும் தெய்வம் இயேசு சுகம் கொடுத்த தேவன் இயேசு இதயமே நீ பாடு சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே நல்ல மேய்ப்பரேசு வழி நடத்தும் தேவன் இயேசு நல்ல மேய்ப்பரேசு வழி நடத்தும் தேவன் இயேசு இதயமே நீ பாடு சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு ஜீவன் சுகம் பலன் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து ஜீவன் சுகம் பலன் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து என் ஆயுள் நாட்களை அன்றாடமும் கூட்டி கொடுத்து காத்தாரே அவரை புகழ்ந்து பாடு செய்த செயலை நினைத்து பாரு அவரை புகழ்ந்து பாடு செய்த செயலை நினைத்து பாரு தேவன் இயேசு வழி நடத்தும் தேவன் இயேசு நல்ல மேய்ப்பரேசு வழி நடத்தும் தேவன் இயேசு தாங்கும் தெய்வம் இயேசு சுகம் கொடுத்த தேவன் இயேசு தாங்கும் தெய்வம் இயேசு சுகம் கொடுத்த தேவன் இயேசு என்னை காக்கும் தெய்வம் இயேசு காண்கின்ற தேவன் இயேசு என்னை காக்கும் தெய்வம் இயேசு காண்கின்ற தேவன் இயேசு இதயமே நீ பாடு சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு இதயமே நீ பாடு சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு அல்லேலூயா 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 பாடல் பாடும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கும் தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை அதில் அற்புதம் தேவன் நம்மளை தாங்கும் தெய்வம் ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை எப்படியா நெருக்கத்து நேரம் நம்ம எப்பெல்லாம் எந்த ஆலோசனைக்காக யோசிக்கிறோமோ தேவன் அப்போ ஆலோசனை கர்த்தராய் நம்மளை வழி நடத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம போகிற பாதையை அவர் தீர்மானிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நல்ல மேய்ப்பராய் வழி நடத்துகிற தேவன் அவர் இந்த அடியை நாம் மறுபடியும் பாடப்போகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதை ஏசப்பா நீரே எனக்கு காட்டினீரே நல்ல மேய்ப்பர் என்னை வழி நடத்தும் இந்த மாதம் முழுவதும் என்னை அப்படியாய் வழி நடத்துவீங்கன்னு சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா ஆயிரம் ஆயிரம்
ஆலோசனை நெருக்கத்தில் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தில் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தில் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தில் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மேய்ப்பரேசு வழி நடத்தும் தேவன் இயேசு. 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 இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே. நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு, இதயமே நீ பாடு. சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே. நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப் போகிறோம் நாம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன் என்ற பாடல் நாம் பாடப்போகிறோம். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று பாடப் போகிறோம். கடைசியாக கர்த்தர் என்னையும் மேன்மையாக வைப்பார் என்று நாம் சொல்ல போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். சிறு பிள்ளைகள்லாம் நல்ல கரங்களை தட்டணும். கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து பாடணும். இந்த மாதம் முழுவதும் கையில் வேலையில் ஆசீர்வாதம், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நல்ல விசுவாசத்தோடு நாம் பாடலாம். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்கு வழங்கினாரே. குற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
சொல்றீங்க? குற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவான். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், ஆமென். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசமாய் பிறருக்கு நீயும் ஆமென். கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, உற்சாகமாய் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல் ரொம்ப சோகமா பாடுற மாதிரி இருக்கு. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நாம் பாடப் போகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் எப்படி சொல்லுகிறாராம்? கையிடும் வேளையில் ஆசீர்வாதம், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். நிறைவான நன்மை. சத்துருக்கள் நம்மளுக்கு எதிராக எழும்பினாலும் தேவன் அதை பார்த்து கொண்டு வெற்றி மேலே வெற்றியை நம்மளுக்கு தருவார் என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டான்சர் அவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்பொழுது நாம் எப்படி பாட போகிறோம்னா, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நாம் யாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று உற்சாகத்தோடு அதை அறிக்கையிட்டு, நான் நல்லா சத்தமாக பாடுறேன், எனக்கு தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் சத்தமாக பாடுறாங்க, எங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி நீங்கள் சத்தமாக பாடுங்க, தேவன் விடுதலை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளைங்களும் அதே மாதிரி நல்ல வாய்களை விரிவாய் திறந்து பாடணும். இல்லைன்னா அக்கா கீழே இறங்கி மைக்கை உங்ககிட்ட கொடுத்துருவேன். அதனால் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் என்னை மேன்மையாக இந்த மாதத்தில் வைப்பார். ஏன்னா வேதத்தில் இந்த மாத வாக்குத்தத்தம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி விசுவாசத்தோடு நாம் பாடப்போகிறோம். கையிடும் வேளையில் ஆசீர்வாதம். நான் எங்கே போனாலும் என்னை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். பிள்ளைகள் எல்லாம் ஜூடாவை பார்க்குறாங்க. ஜூடா பாடினாதான் நானும் பாடுவேன், ஜூடா வாயை திறந்து பாடினா நாங்களும் பாடுறோம். அதுதான் பிள்ளைங்களாம் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூடாவும் சேர்ந்து பாடணும். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். 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 கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன்.
என்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை எனக்கு வழங்கினாரே. என்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை எனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் நம்மை மென்மையாக வைப்பார், நாம் கலங்கிடவே மாட்டோம். கர்த்தர் நம்மை மென்மையாக வைப்பார், நாம் கலங்கிடவே மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா பண்ணீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை நமக்கு வழங்கியிருக்கிறார். நீங்க எல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஏசப்பா சொல்றாரு அல்லேலூயா, நாம் அவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. முக்கியமா சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க என்னை தேவன் எப்படியா நன்மையாக மேன்மையாக நம்மளை வைக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்கலாமா? Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறீங்க? கடந்த 5 மாதம் முழுவதும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தின தேவன். இந்த வருடத்துல பாதி மாதங்கள் நம்மளுக்கு கடந்து வந்தது. இப்ப 6வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக தேவைகள் இருக்கும் இந்த மாதத்துல. தேவன் சொல்கிறார் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கையிடும் வேளையில ஆசீர்வாதம் எனக்கு நன்மை நீங்க கொடுப்பீங்கப்பா. என்னுடைய களஞ்சியத்துல நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா. எனக்கு நிறைவான நன்மை எனக்கு கொடுப்பீங்க. நாங்கள் இந்த மாதத்துல வாக்குத்தத்தை கேட்டோமே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. எங்களுடைய வாழ்க்கையில உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாய் இந்த நாள்ல நம்ம கர்த்தருடைய பந்தியில நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு கொள்கிறோம். எவ்வளவு நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் தேவன் கீழே இருந்து தூக்கி மேலே தூக்கி விடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை விரைவாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. நன்றி, 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 நன்றி. சர்வவல்லவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. உயிரோடு எழுந்தவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருக்கிறேன் என்று சொன்னவரே, தகப்பனே எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. எங்கள் கைவிடாதவரே, நாங்கள் நன்றியோடு முடிவு சம்பூர்ணமாய் எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் தொடங்கி 6 நாட்கள் அப்பா நீர் எங்களுக்கு கிருபையாய் நடத்தி வந்தீரே. உண்மை
மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்படியா இந்த மாதம் முழுவதும் அப்பா ஆலோசனையின் கர்த்தர் எங்களோடு நீ நடக்க வேண்டிய வழியை நீர் காண்பிக்க போகிறீர். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. விசுவாசிங்க, என்னை மேன்மையாக என் தேவன் எனக்கு வைப்பார். எல்லா தீங்குக்கும் எனக்கு விலக்கி காப்பார். யெகோவா ரப்பாவின் தேவன் எனக்கு கூட இருந்து எனக்கு எல்லா சுகத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிற தேவன் அவர். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. வேதத்துல சொல்கிற நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறது. நம்மளை அவர் காண்கிற தேவன். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த ஆலயத்தில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் அமைதியாக இருக்க நாம் வரவில்லை. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. இங்க நம்ம விடுதலையோடு ஆராதிக்கலன்னா பரலோகத்துல ஆராதிக்க முடியாது. இங்க நம்ம வாய்களை விரிவாய் திறந்து பாட்டு பாடி அவளை துதிக்கலன்னா நாம் அங்க துதிக்க முடியாது. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நன்றி ராஜா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு. நன்றி நன்றி. அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு மேலாண்டவரே ஏசப்பா நீர் எனக்காக சிலுவையிலே பணியாளீரே அப்பா. எங்களுடைய பாவத்தை நீர் சுமந்து கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்த அப்பா எங்களுக்காக நீர் மரித்தீர். எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர். எங்களுக்காக நீர் மீண்டும் எழுந்து வந்தீரே. உயிரோடு எழுந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. சரீரமாகிய அப்பத்தை நாங்கள் புசிக்க வந்திருக்கிறோம். இரத்தமாகிய திராட்சரசத்தை நாங்கள் அருக வந்திருக்கிறோம். அந்த கிருபை சாக்கியத்தை தேவன் எங்களுக்கு நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு நீர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறே. உமக்கு நன்றி. நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறே. உமக்கு நன்றி. இந்த கிருபை எங்களை தாங்கி நடத்தி வந்ததற்கே உமக்கு நன்றி ராஜா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒப்பு கொடுப்போமா. வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. கரங்களை உயர்த்தி ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆஹா ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். மகிமை உமக்கன்றோ மாறிடாது என் இயேசையா. உம்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன்.
மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது என் இயேசையா உம்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஈசோப்புள்ளால் கழுவும் இன்றே சுத்தமாவோம் ஈசோப்புள்ளால் கழுவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றே சுத்தமாவோம் உரைகின்ற பனி போல உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினா எத்தனை பேர் சொல்ல முடியும் உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே கரங்களை அசைத்து சொல்லுமா அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்குள்ளால் எங்களை கழுவுங்க ரட்சா. அப்பா இந்த நாளிலும் கூட பந்தியில பங்கு கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிப்போம். உம்முள்ள செயல்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைக்கும் போது கிருபை அப்படியா எங்களை தாங்கி வழி நடத்தியது. விளையேறப்படியா உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக எங்களையும் நீர் ஒரு விஷயம் நினைத்தருளினீரே. உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே. எங்களுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே. நன்றி. ரத்தத்தினால எங்களை நீர் கழுவி சுத்திகரித்தீரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு சில நிமிடங்கள் நம்மை நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மளுக்காக ஜீவ பலியான தேவன் இந்த மாதத்திலும் அப்படியாய் நம்மை அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். அநேகர் இந்த இடத்துல வந்து போயிருந்தாலும் ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவன் நம்மளை இந்த நாள்ல கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு விசேஷமான அவருடைய பந்தில நம்ம பங்கு கொள்ள சேர்த்திருக்கிறார். இது சாதாரணமானது இல்லை. அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை ரசத்தையும் புசிக்கிறது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அவர் சொன்னபடியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால தேவன் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்
நன்றி ராஜா. அவருடைய சேவை செய்வதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி. சில நிமிடங்கள் நம்மை நாமே ஆராய்வோமா? சர்வவல்லவரே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எப்படியாய் நன்மை செஞ்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம். எங்கோ நான் இருந்தேன்ப்பா, எங்கிட்டோ நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீர் எங்களை தூக்கிட்டு வந்து இப்படி மகிமையா எங்களை நீங்க சேர்த்து கொண்டீரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்கு மனதிற்குள்ளாகவே நிதானித்து ஆராயுங்க. என்ன நீங்க தகுதிப்படுத்திருக்கீங்க. ஆமென். உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அப்பா நன்றி 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 இயேசுவே. இந்த சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு நீங்க இந்த நாள்ல கொடுத்திருக்கீங்க. நன்றி. இந்த மாதம் முழுவதும் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நன்றி. இந்த கிருபை என்ன தாங்கட்டுப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு குடும்பத்துக்கு வேணும்ப்பா. எங்களுடைய மாம்சீக சிந்தனை கிடையாதுப்பா. நன்றி. நன்றி. உங்களுடைய சிந்தை மாத்திரம் எங்களுக்கு இருக்கட்டும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வெற்றி தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. எங்களுடைய கையின் பிரயாசத்தை இன்னுமா எங்களை ஆசீர்வதித்து தாருங்க. இன்னும் மீதியான துணிக்கைகளை எடுக்க கிருபை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 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 என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனதார மகிமைப்படுத்துவே. கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக நம் கரங்களை உயர்த்துவோமா? என்னை அழகுபடுத்தி பார்க்கிற தேவன் நீங்க தான்ப்பா. என்னில் மகிமைப்படுத்துகிற தேவன் நீங்க தான். நன்றி ராஜா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை மனசார மகிமைப்படுத்துகிறேன். என்னை மகிழ்ப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், உம்மை மனசார மகிமைப்படுத்துகிறேன். ஆராதனை செய்கிறேன். எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுங்க. மனசார மகிமைப்படுத்துகிறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன்.
என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. கடைசியாய் ஒரு முறை மனசார இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுமா? என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவேன். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் அப்பா அழகுபடுத்துகிறவரே, மகிமைப்படுத்துகிறவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, அந்த உலக பிரகாரமான தகப்பனே அழகு அல்ல ராஜா. அப்பா, நம்முடைய பரிசுத்தம் என்றும் வாழ்க்கை தந்து அப்பா எங்களை அழகுபடுத்துகிறவரே. அப்பா தகப்பனே, விசுவாசிகள் என்று தகப்பனே உம்மை விசுவாசிக்க தகப்பனே தேவரீர் எங்களை அழகுபடுத்துகிற தெய்வமே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே தகப்பனே எங்களை அழகுபடுத்துகிறவரே. அப்பா, உம்மை பிரதிபலிக்கிற அந்த அழகினாலே ஆண்டவரே எங்களை இறைக்கிறவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை மகிமைப்படுத்துகிறவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இங்கே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிடமும் அப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் துதியும் செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை தகப்பனே ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர். அப்பா, உம்மை உயர்த்த 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 ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகமானது பிசாசானவன் உம்மை ஆராதிக்காதபடியாக, உம்மை துதிக்காதபடியாக, உம்மை உயர்த்தாதபடியாக ஆண்டவரே அப்பா கஷ்டத்தோடு கவலையோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அப்பா இந்த ரகசியமானது அப்பா நாங்கள் மறந்து போகத்தக்கதாய் உம்மை உயர்த்தாதபடியாக அந்த கவலையே எண்ணி எண்ணி புலம்ப செய்கிறேன். ஆனால் தேவரே, இனி நாங்கள் அப்படி அல்ல ராஜா. நாங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுதும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறது பொழுதும் சரி, உம்மை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உடைய தகப்பனே உடைய துதிக்கிற துதி எங்களுடைய வாயில் இருக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தகப்பனே சங்கீத பகுதியாக, வேத பகுதியாக, சௌராஷ்டிர வேதாகமத்திலிருந்து நாங்கள் இன்னைக்கு அப்பா வாசிக்க கேட்க போகிறோம் ராஜா. அதே போல் நம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம் தாசனை மறைத்து எங்களுக்கு வேண்டிய தகப்பனே ஆகாரத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அப்பா எத்தனையோ ஜனங்கள் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக தாகத்தோடு மை பின்பற்றினார்கள். அதே போல் அதே வாஞ்சியோடு நாங்கள் அமர்ந்திருக்க உடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்படுகிறோம். நீர்ப்பப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாரை எழுதின இருக்கலாம்? சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் திருப்பி வைத்துக் கொள்வோம். சேரன் முன்பாக வந்து சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க நம்மளுக்கு உதவி செய்வார்கள். யாரும் சேர்ந்து நம் வாய்களை விரிவாய் திறந்து அவர்கள் வாசிக்க நாமும் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பலமாயிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தம்முடைய ஊழியக்காரர்கள் ஆத்மாவை. ஆமென். நாம் யார் அமர்ந்து கொள்வோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வெங்கடேஷ் அவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 முடியே. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 முடியே. நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 18. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்ததால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெபயாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரமாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு துளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்கள் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்தெழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணமாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும்
தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஆமேன். நாம் யாரும் எழுதுன இருக்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே என்ற பாடல் சௌராஷ்டிர மொழியிலே நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். ಮುಸುನಾತೆ ಕೊನ್ನಿ ನೀನಾ, ಮುಸುನಾತೆ ಕೊನ್ನಿ ನೀನಾ, ಅವರ ದೇವು ಹಾಳ್ ಮುಸುನಾತೆ ಕೊನ್ನಿ ನೀನಾ. எல்லாரும் நாம் பாடலாம் சேர்ந்து. சவுண்ட் ముసునాతే కొన్ని నీనా, ముసునాతే కొన్ని నీనా, ముసునాతే కొన్ని నీనా, ముసునాతే కొన్ని నీనా, ఔరే దేవు हाल मुसुनाते मुसुनाते कोनी नीना, हमरे येसु हाल मुसुनाते मुसुनाते कोनी नीना. ಒಂದೇ ಒಂದೇ ವತ ಸಂಗಸಿ काम के रबर होयसी, ಒಂದೇ ಒಂದೇ ವತ ಸಂಗಸಿ काम के रबर होयसी. चौकट पोट मेनी संगसी कोटरोगी बार होयसी. चौकट पोट मेनी संगसी कोटरोगी बार होयसी. मुसुनाते कोनी नीना, मुसुनाते कोनी नीना, मुसुनाते कोनी नीना, मुसुनाते कोनी नीना. हमरे देव हाल मुसुनाते मुसुनाते कोनी नीना, हमरे येसु हाल मुसुनाते मुसुनाते कोनी नीना. सुंदरलो चली जियासी सुलीवरक भवतयासी, सुंदरलो चली जियासी सुलीवरक भवतयासी. फूट मेनी संग्यासी मुझे बेटी हुडिया विसी. फूट मेनी संग्यासी मुझे बेटी हुडिया विसी. मुसुनाते कोनी नीना, मुसुनाते कोनी नीना, मुसुनाते कोनी नीना, मुसुनाते कोनी नीना. हमरे देव हाल मुसुनाते मुसुनाते कोनी नीना, हमरे येसु हाल मुसुनाते मुसुनाते कोनी नीना. పాపును సమకెరెను రోగును బరకెరెను, పాపును సమకెరెను రోగును బరకెరెను. Menkenuk rachan kerestek Yesu de blogu ravyasi. Menkenuk rachan kerestek Yesu de blogu ravyasi. Musunate koni nina,
முஸ்னாதே கொனினா முஸ்னாதே கொனினா அவராலே கூடாத காரியம் முஸ்னாதே கொனினா அவரே தேவு ஆல் முஸ்னாதே முஸ்னாதே கொனினா அவரே இயேசு ஆல் முஸ்னாதே முஸ்னாதே கொனினா அவரே தேவு ஆல் முஸ்னாதே முஸ்னாதே கொனினா அவரே இயேசு ஆல் முஸ்னாதே முஸ்னாதே கொனினா. காணிக்கை ஜெபம். சுமதி அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. கர்த்தாவே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன் ஆண்டவரே. துதிகளில் பிரியப்படுகிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஆலயங்களில் கர்த்தாவே பிரகாசம் பிரவேசிக்கிறவரே மை நன்றியோடு மை துதிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் நம்முடைய மகிமையால் நிறைந்திருப்பதற்காக சோத்திரிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே பாடும்போது எங்கள் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட எங்கள் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ்வதற்காக சோத்திரிக்கிறேன் துதிக்கிறேனப்பா. இம்மட்டும் காத்த எங்களை எபினேசரே மை துதிக்கிறேன் சோத்திரிக்கிறேனப்பா. இனிமேலும் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி சுமக்கும் யெகோவாயீரே உம்மை நன்றியோடு மை துதிக்கிறேன் சோத்திரிக்கிறேனப்பா. கர்த்தாவே கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கரங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை 30, 60, 100 மடங்காய் நீர் பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம். ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தவரே அதன் படியாய் கர்த்தாவே எல்லோரையும் கர்த்தர் அந்த கைகளை ஆசீர்வதித்து அவர் கையிடும் வேலைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லார் துதிகளையும் மகிமையும் உண்மைக்கே செலுத்துகிறேன். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீன் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2ஆம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடம் வாசிக்க கேட்போம். கேலப் முன்பாக வந்து சௌராஷ்டிர வேத பாடம் வாசிப்பான். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 34 முடிய. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 34 முடிய. मत्तेयु लिखिया चोक्कड़ समाचार 20 अध्यायु 29 చరందీసులుంగు. యేసు ఎరిగో పట్టణండ్రి జాస్తవేలు మెన్గ్యాన్ మూగంగన్ తెంగ పస్కర్ జియాస్ తెల్లెవాడు తొల దెకనార్త తీదెను బిసి హొద్యాస్ యేసు ఎల్లే వాడ్కన్ అవరాస్ మెనిదెను అక్కిని పొడి భగవాను ತಾವಿದಿಗೆ ಬೇಡ ಅಮ್ಗೋ ದಯವು ಗರುವ ಮೆನಿ ರಚದಗ್ಯಾಸ್ ರಚಕೆನ್ನಾರ್ ಹವೋ ಮೆನಿ ಮೆನ್ಗ್ಯಾನ್ ತೆಂಗ ಬವಾರ್ ದಗ್ಯಾಸ್ ಹೊಯ್ದಿದೆನು ಭಗವಾನು ತಾವಿದಿಗೆ ಬೇಡ ಅಮ್ಗೋ ದಯವು ಗರುವ ಮೆನಿ ಅಂಗುನ್ ವೇನ್ ರಚದಗ್ಯಾಸ್ ಯೇಸು ಹಿಬ್ಬಿ ತೆಂಗ ಬೊವಿ ಮೀದುಂಗೋ ಕಾಯ್ಕೆನ್ನ ಮೆನಿ ಪುಸಿಯಾಸ್ ತೆಲಗದೆನು ಭಗವಾನು ಅಮ್ಗೋ ದೊಳ ದೆಕ್ಕಣ ಮೆನಿ ಮೆನ್ಯಾಸ್ ಯೇಸು ಮೊನ್ನು ಮೆಲಿ ತೆಂಗ ದೊಳಾನು ಹಾತ್ ದೆರಾಸ್ ते घडीमुस तिंग दोळा देके तेनु येसु संग जियास मेनी मेनस्तेस आमेन. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வழக்கம் போல் லிபர்ட்டி ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் திருமதி கன்னியம்மா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த வார ஜெப கூட்டம் திருமதி கன்னியம்மா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். இந்த வாரம் பாடல் துதி ஆராதனை திருமதி செலின்சிஸ் அவர்கள் நடத்துவார்கள். ஜெப குறிப்புகளை திருமதி செல்வி அவர்கள் நடத்துவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை திருமதி சித்ரா பாசாம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே இந்த பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் சகோதரர்கள் யாரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒரு சிறிய சாட்சி கேட்க இருக்கிறோம். திருமதி இந்திரா அவர்கள் முன்பாக வந்து ஒரு சிறிய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கத்தரைக்கு சோத்திரம். நான் ஒரு 20 நாளாக ரொம்ப முடியாமல் இருந்தேன். என்ன செய்யறது ஒன்றுமே தெரியல. ஏசப்பா எனக்கெல்லாம் இப்படி ஆகுதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னால் முடியலப்பா, நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே செய்யணும். ஓம் பிள்ளைப்பா, நான் ஏசு பிள்ளைப்பா, நீ எனக்கு குணப்படுத்தி வெளிப்படுத்திருப்பா. எனக்கு
என் ஆண்டவனே, நான் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கேன்ப்பா. எனக்கு இது ஸ்கேன் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா, எனக்கு இப்படியே ஒரு இதாகுது, எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுப்பா. தகப்பனே, கோடான கோடி நன்றிப்பா. உங்கள்கிட்ட தான்ப்பா எல்லாமே நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இப்போ குணப்படுத்தி கொடுத்துருப்பா. ஏசப்பா வந்து என்னை தொட்டி கொடுத்தாரு, ஒன்றும் ஆகாதுண்டு. அப்புறம் இந்த வலி எல்லாம் போயிடுச்சு, எந்த வலியும் இல்லைப்பா. ஏசப்பா, கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஏசுப்பா, நன்றியப்பா, சோத்திரம்ப்பா, கத்தரைக்கு சோத்திரம்ப்பா, நன்றியப்பா. இந்த நாளில் கடந்த வாரம் நமது சபையை சேர்ந்து சதீஷ்குமார் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. இன்றைக்கு அவரும் அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க. முன்னாடி வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். திருமணத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அருமையான தேவனுடைய இல்லற வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். அப்படி திரும்பிடுங்க. ஓகே, உங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தரை ஒரு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ள ஒரு அருமையான குடும்பத்தார். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை உள்ளத்தில் விசுவாசிக்கிற அருமையான குடும்பத்தாருக்கு இந்த புதிய இந்த இல்லற வாழ்க்கையை கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய வலது கரத்தை கூட இவர் நேரம் நீட்டலாமே. இந்த அருமையான மணமக்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய கரங்களை நீட்டும். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ராஜா மகன் சதீஷ்குமாருக்காக நன்றி செலுத்துகிறோம். மனைவிக்காய் துதிக்கிறோம். கடந்த வாரத்தில் கர்த்தாவே, நீர் இல்லற வாழ்க்கையில் நீ இணைத்ததற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே உங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி மகனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி ஆண்டவர் மகன் கையில் ஒப்பு கொடுத்துக்கிறேன். அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்து பங்கு பெறுகிற பிள்ளைகளாக நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையுமே நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. ஒரு நிமிஷம். ஓகே, போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். வசனங்கள் 15 மற்றும் 16 வாசிக்கிறேன். யோபு 29, 15 மற்றும் 16. நான் பார்வையற்றவனுக்கு கண்ணும் முடவனுக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன். எனக்கு அறிமுகம் இல்லாதவனின் வழக்கையும் ஆராய்ந்து விசாரித்தேன் என்பதே. நான் பார்வையற்றவனுக்கு கண்ணுமாய் இருந்தேன் என்று சொல்லி யோபு சொல்லுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் சிந்திக்க போகிற தலைப்பு பார்க்கும் பார்வைகள். பார்க்கும் பார்வைகள் என்ற தலைப்பின் கீழாக இந்த வாரமும் வருகின்ற வாரமும் இந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள்,
செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நான் வாசிக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. முதலாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது? குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். நாம் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நிச்சயமாய் நன்றி செலுத்த வேண்டும். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? தேவன் நமக்கு நன்றான பார்வையை தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்ணு உள்ளவங்க, பாதி கண்ணு உள்ளவங்க, இந்த மாதிரி கண்ணாடி போட்டது என்ன அர்த்தம்? ஆமாம், அதை தான் சொல்ல வந்தேன். சரியா? ஸோ இந்த கண்ணாடி இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாமே என்ன யார்? பூரண பார்வை உள்ளவர்கள். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நமக்கு முழுமையான ஒரு பார்வையும் தேவன் தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வயது ஆக ஏதோ சில காரணங்களினாலே நம்முடைய பார்வைகள் குறைகிறது, அதாவது பார்க்கும் தன்மை குறைகிறது. ஆனாலும் தேவன் நமக்கு பார்க்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நன்றாய் பார்க்கும் பார்வை தந்திருப்பதுனால நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. முழுமையாய் பார்வையற்றவர்கள், முழுமையாய் பார்க்கும் திறமையை இழந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இருள்மயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இருள்மயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே இருளானது. என்றால் நம்முடைய சரீரத்தில் உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ அவயங்கள் தந்திருக்கிறார், எத்தனையோ அவயங்கள் தந்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமான ஒரு அவயம் என்னவென்று சொன்னால் என்னது? கண்களின் பார்வை. இந்த பார்வை இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் என்னதான் அவங்க நிறைய கற்றிருந்தாலும், பார்வையற்றவர்கள் என்னதான் கற்றிருந்தாலும், தன்னுடைய ஞாபகத்தை வைத்து வீட்டில் இருந்தாலும் போனாலும் வந்தாலும் கூட, ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி கொஞ்சம் இருளானது மாதிரி தான் இருக்கும். என்ன, எதுவுமே பார்க்க முடியாது. நல்ல இயற்கையை ரசிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வேதத்தை வாசிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஜனங்களை பார்க்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு பார்வையை பெற்ற நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாய் நன்றி சொல்ல வேண்டும். நான் இங்கே வாசிக்கிற வார்த்தை, நான் பார்வையற்றவனுக்கு கண்ணும், யோபு சொல்லுகிறான், நான் பார்வையற்றவனுக்கு கண்ணும் முடவனுக்கு எப்படிமாயிருந்தேன்? காலுமாய் இருந்தேன் என்று சொல்லி வாசிக்கிறார். அப்படியானால் பார்வை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இந்த வாசிக்க வேத பகுதியில் மத்திய 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது எரிகோவுக்கு நேராக ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறார். எரிகோவுக்கு நேராக புறப்பட்டு போகும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அங்கே என்ன செஞ்சாங்கன்னா 2 பேர் என்ன செஞ்சாங்க? 2 குருடர்கள் அங்கே இருந்தார்கள். எரிகோவுக்கு நேராக புறப்பட்டு போகும்போது 2 குருடர்கள் அங்கே இருந்தார்கள். இங்கே மத்தேயுல வாசிக்கும்போது 2 குருடர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இதே சம்பவத்தை, இதே பகுதியை மார்க்கு சொல்லும்போது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு குருடன் வாசிக்கிறோம். அவனுடைய பெயரும் வாசிக்கிறோம். என்ன பெயராம்? பர்திமேயு என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நல்லது. இப்போ பர்திமேயுவோ அல்லது 2 குருடன் அல்ல, நமக்கு எதுவென்றால் இவர்கள் யார்? பார்வை அற்றவர்கள், பார்க்கும் திறனை இல்லாதவர்கள். இப்போ இவர்கள் அங்கே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த வழியாக இயேசு வருகிறார். அதை கேள்விப்பட்டவுடனே எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுறாங்க. என்னது? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி. நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கள் மீது மனதுருக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியத்தை இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நீ கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்கள் மீது வைத்த கிருபை
அவர் உங்கள் மீது வைத்த மனதுருக்கம். அப்போ ஆண்டவர் மனதுருகி அவட கேட்குறாரு என்ன செய்யணும்னு சொல்லி. பார்வை அடைவதற்கு என்ன செய்கிறோம்? பார்வை அடைவதற்கு. எதற்காக பார்வை அடைகிறோம்? இப்போ ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அவங்க சொல்ல பதில் என்னது? ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். இப்போ பார்வை அடைய வேண்டும்னா எதற்காக பார்வை அடைய வேண்டும்? எதற்காக விரும்புகிறாங்க அவங்க? அந்த 2 பேருமே கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் என்னது? ஆண்டவரே பார்வை அடைய வேண்டும். கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்களுடைய ஒரே கொஸ்டின், ஒரே பதில். ஒரு கேள்விக்கு ஒரு பதில். ஆண்டவர் கேட்ட கேள்வி 1, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுத்த பதில் என்னது? ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைவது எதற்காக? இயேசுவை. தட்ஸ் குட். இந்த முதல் கேள்வி, முதலாவது ஒரு பகுதி சரியான பகுதி. என்ன தெரியுமா? ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பார்வை அடைய வேண்டும். நாங்கள் உம்மை பார்க்க விரும்புகிறோம். நீர் உலக இரட்சகர் என்பதை கேள்விப்படுகிறோம். நீ தான் வரப்போகிற மேசியா என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த மேசியாவை காணும்படியாய், உலக இரட்சகரை காணும்படியாகவே நாங்கள் பார்வை அடைய விரும்புகிறோம். தெருவை விசுவாசிக்கிறீங்க? 2வது ஒரு பதில் என்னது? 1 இயேசுவை காண வேண்டும். 2வது ஒரு பதில் என்ன தெரியுமா? கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? 30. போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். இதுதான் 2வது காரியம். உடனே அவர்கள் இயேசுவுக்கு என்ன செய்தார்களாம்? பின் சென்றார்கள். அப்ப பார்வை அடைவது 2 காரியங்கள். 1 இயேசுவை காணும்படியாக, 2வது அவரை பின்பற்றும்படியாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி. ஆகவே அவர்கள் சொன்ன, ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும். நல்லது. நான் வாசிக்க தமிழ் வேத பகுதியில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். போதும். இங்கே வாசிக்கிற ஒரு நபர், ஒரு வாலிபன், அவன் பேர் என்னவாம்? சவுல் என்று சொல்லி வாசிக்கிறோம். யார் இந்த சவுல்? கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களை, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை எல்லாரையுமே சிறைபிடித்து கொண்டு செல்வது தான் இவனுடைய வேலையை. 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். தான் கண்டுபிடித்தால், யாராவது இயேசுவை கும்புற ஆணோ பெண்ணோ யாரா இருந்தால் சரி, நான் கண்டுபிடித்தால், யாரு? சவுல் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி. ஓகே, இப்போ அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, ஆண்களோ பெண்களோ, அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து சித்திரவதை செய்து சிறையில் அடைக்க வேண்டியதுதான் இந்த சவுலுடைய காரியமாய் காணப்பட்டது. இப்போ இந்த வகையில் நமக்கு நன்றாய் தெரியும். இப்போ யார் ஆண்டவரை சந்திக்கிறார்? சவுல். அப்படியே போகிறான். ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. அவன் பிரயாணம் போகும்போது அவனை சுற்றி ஒரு பெரிய ஒளி பிரகாசித்தது. வாசிங்க 5ஆம் வசனத்தில். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உழைக்கிறது உனக்கு என்னவாம்? கடினமாம். இங்கே வாசிக்கிற அடுத்த ஒரு வார்த்தை, இப்போ இயேசு கிறிஸ்துவை அவன் தரிசிக்கிறான். ஆண்டவரும் அவனோடு பேசுகிறார். யாரோடு? சத்தமா சொல்லுங்க, யாரோடு? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்கு அழகாய் கேட்கிறது. நல்லது. இப்போ வாசிங்க அடுத்து 8ஆம் வசனத்தில். சவுல் தலைந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒன்றையும் காண முடியவில்லை. போதும். இப்போ என்னை பாருங்க, தமசுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறான். சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை சீசலை பிடிக்கும்படியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வழியில் ஆண்டவரை பார்த்தார், தரிசனம் அடைந்தார். இதெல்லாமே ஓகே, சரிதானா? போகும்போது சவுலுக்கு பார்வை இருந்ததா இல்லையா? தமஸ்குக்கு இருந்து போகும்போது சவுலுக்கு பார்வை இருந்ததா இல்லையா?
பார்வை இருந்தது. பார்வையுள்ளவனதான் அவன் பிறந்தான், பார்வையுள்ளவனதான் வளர்ந்தான். இப்போ தமஸ்கு போகும்போது ஆண்டவரை சந்திக்கிறான். ஒரு பெரிய ஒரு பிரகாசமான ஒளி அவன் பார்க்க முடிந்தது. அந்த பார்த்த உடனே அவன் கீழே தரையில் விழுந்தான். தரையில் விழுந்ததுக்கு அப்புறமேல ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறது. ஆண்டவரும் கேள்வி கேட்கிறார், சவுலும் அதற்கு ஏற்ற பதிலும் சொல்லுகிறார். இப்போ சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் போயிட்டார். சரியா, ஆண்டவர் போயிட்டார். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம், அந்த 8ஆம் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவனையும் காணேன். என்னாச்சு? சுத்தி ஆள் இருக்கிறாங்க. என்னாச்சு? அவனுடைய பார்வை இழந்து போனான். அவன் பார்வையை இழந்து போனான். நல்லா கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவோம், நான் ஆண்டவரை பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், பிரகாசமாக இருந்தது, என் ரூமுக்குள்ளே பிரகாசமாக சொல்லி நிறைய பேர் சொல்லுவதை நாம் காதால் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாருமே இவ்வளோ யார்? அதுக்கப்புறம் பார்வை இருந்துச்சு. இந்த யார் சாட்சி சொல்கிறாங்களோ, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஜெபம் பண்ணும்போது பிரகாசமாக இருந்தது, அவ்வளோ ஒளியாக இருந்து நிறைய பேர் சாட்சி சொல்வதை நீங்களும் நான் கேட்டிருப்போம். ஆனால் யாருக்கும் என்ன செய்யலை, பார்வை போகலை. ஆனால் சவுலுக்கு மாத்திரமே ஆண்டவர் தரிசித்த பிறகு அவன் பார்வையை அவன் இழந்தான். என்னோட பெரிய வம்பா இருக்கு. எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, ஆனால் சவுலுக்கு மாத்திரமே அவன் பார்வையை இழந்தான். 3 காரியங்கள். 1, அவன் பார்வை இழந்தது தேவனுடைய மகிமை அவன் மேல் இறங்கியதுனாலே அவன் பார்வையை இழந்தான். தேவனுடைய மகிமை அவன் மீது இறங்கியதுனாலே அவன் பார்வை இழந்தான். 1. 2வது, தனக்கு வெளியரங்கமான பார்வை இல்லாவிட்டாலும் அகத்தின் கண்களால், அகத்தின் பார்வையால் அவன் இயேசுவை தரிசித்தான். இது 2. 3வது காரியமாய், உன் கண்களை, யாருடைய கண்களை? சவுலே, உன் கண்களை இயேசுவில் மாத்திரம் நீ பதிந்தால்தான் சவுலாகிய நீ என்ன செய்ய முடியும்? பவுலாக மாற முடியும் என்பதற்காகத்தான் அவன் பார்வை இழந்தான். எத்தனை நாள் தெரியுமா? 12ஆம் வசனம், 9ஆம் வசனம், அவன் 3 நாட்கள், எத்தனை நாளா? ஸோ 3 நாள் வரைக்கும் என்ன கிடையாது அவனுக்கு பார்வையில். அவனை கையில் கொடுத்த கூட்டிட்டு போனாங்க. 3 நாள் வரைக்கும் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும், அப்போ என்ன இருந்திருக்கான்? உபவாசம் இருந்திருக்கிறான். ஆண்டவரை பார்த்தது குத்தமாடா, நட்சத்திரத்து குத்தமாடா, பார்வை போயிடுச்சு. 3 நாள் வரை சரியான பட்டினி, எதுவுமே சாப்பிடலை, எதுவுமே குடிக்கலை. 3 நாள் கழிச்சு அனனியா கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வர்றாரு. 12ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இங்கே வாசிக்கிற வார்த்தை, தான் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் என்ன செய்தான்? இப்போ ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்க என்ன தெரியுமா? நீ 3 நாள் என்ன செய்ய மாட்ட, உனக்கு பார்வை இருக்காது. 3ஆம் நாள் கழித்து அனனியா என்கிற ஒரு மனுஷன் வருவான். அவன் வந்து உன் தலைமையில கை வைக்கும்போது என்ன செய்வாய்? நீ பார்வை அடைந்து. ஆண்டவர் சவுலுக்கு மிக அழகாய் தெளிவுபடுத்தினார், வெளிப்படுத்தினார். இப்போ அதே போல் அனனியா வந்தான், அவன் மீது கைகளை வைத்தான், அவன் பார்வை வாசிங்க 17. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். 18. உடனே அவனுடைய கண்களிலிருந்து மீள் செதில்கள் போன்றவை விழுந்தன. உடனே அவன் பார்வை எழுந்திருந்து ஞானம் செய்யப்பட்டான். 3 காரியம் நல்லா கேளுங்க. 3 நாள் வரைக்கும் பார்வை இல்லாதவனாக இருந்த சவுலுக்கு அனனியா வந்தான், தலைமையில கை வச்சான், ஜோமன்னா. அங்கே 3 நடந்தது. 1, அவன் பார்வை திரும்ப கிடைத்தது. 2வது என்ன பண்ணா? அவன் எழுந்திருந்தான். 3வது என்ன பண்ணா? ஞானஸ்நானம் பெற்றான். ஸோ ஒருவருடைய வாழ்க்கையில், சவுளுடைய வாழ்க்கையில்
பார்வை இருந்த சவுலுக்கு இயேசுவின் தரிசனம் கிடைச்ச பிறகு பார்வை எச்சவனாய் போனான். 3 நாள் கழித்து அவனுக்கு பார்வை பெற்றவனாய் அவன் திரும்ப வந்தான். இவை எல்லாவற்றுக்கு மேலே வாசிங்க 19-20. பின்பு அவன் போதனம் பண்ணி புறப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நல்ல கேளுங்க. அன்றைக்கு அந்த பர்திமேயுவோ 2 குருடர்களோ பார்வை அடைந்தவுடன் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார்கள். 1. 2வது என்ன வாசித்தோம்? அவரை பின்பற்றினார்கள். இப்போ சவுலுடைய நாட்கள்ல யார் கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து என்ன செஞ்சாரு? பரத்து போயாச்சு. ஆகவே இயேசு கிறிஸ்து கிடையாது. இப்போ சீசர் எல்லாருமே ஆண்டவர் பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ சவுலும் அதே போல பார்வை பெற்ற உடனேயே அவன் வாசிக்கிறோம் தாமதமின்றி. என்ன வாசிக்கிறோம்? தாமதமின்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கித்தான். எப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றானோ உடனே அவன் போதனம் பண்ணி பலப்பட்டதுக்கு அப்புறமேல அவன் செய்த காரியம் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். இப்போ நிப்பாட்டுறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி தானே? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு வகையில் நீங்களும் நானும் பார்வை அடைந்தவர்கள். நீங்களும் நானும் பார்வை அடைந்தவர்கள். என்ன பார்த்து சொல்கிறீங்க? நான் பிறக்கும் போதே நல்லா தானே இருந்துச்சு. நான் பிறக்கும் போதே என்னுடைய கண்கள் நல்லா தானே இருந்துச்சு. இப்போவும் நல்லா தானே இருந்துச்சு. நான் எப்போ குருடாக வந்தேன்னு சொல்லி யோசிக்கலாம். கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் பார்வை இருந்தாலும் பார்வையற்றவர்கள். ஏன்? எல்லா தெய்வங்களுக்கும் போயிட்டு வந்தோம். ஏறாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, 33 கோடி சாமியை கும்பிட்டுருக்கோம். ஆனால் எப்போ இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய கண்கள் என்ன செய்தது? திறக்கப்படுது. ஆகவே நாம் எல்லாருமே பிறக்கும்போது உலகப்புறமாய் பார்வை அடைந்திருந்தாலும் கூட ஆனால் குருடராய் வாழ்ந்திருக்கிறோம். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்முடைய பார்வைகள் திறக்கப்படுது. இன்னைக்கு இங்கே திரும்ப குருடராக இருக்கீங்க. எல்லாருமே என்னது? ஓகே. இப்போ பவுல் செய்த காரியம் தாமதமின்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். அவன் பார்வை அடைந்தவுடனே திருமுழுக்கு பெற்றான், கிறிஸ்துவை பிரசங்கித்தான். என்னுடைய கேள்வி இதுதான். நீங்க பார்வை அடைந்து எத்தனை நாட்கள் ஆகின்றது? 1 அல்லது எத்தனை மாதங்கள் ஆகின்றது? அல்லது எத்தனை வருடங்கள் ஆகின்றது? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வருஷமாச்சு பாஸ்டர். நான் 2005 ஞானஸ்நானம் எடுத்தேன் பாஸ்டர். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம், 21 வருஷம். ரைட். இப்போ 2005 நாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்து இந்த வார்த்தையின்படி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் நாங்கள் பார்வை பெற்றவன், நான் பார்வை பெற்றவள். ரைட். சரி. இந்த 21 ஆண்டு காலத்தில் நான் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை நான் அறிவித்திருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. பவுல் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். நீங்களும் நானும் பார்வை பெற்றவர்கள். எதற்காய் பார்வை பெற்றுக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாய் பார்வை பெற்றவர்கள். நீங்கள் தேயத்தில் ஆண்டோடைய பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் பார்வை இருக்குது? இயேசுவை காணும்படி. இன்றைக்கி இயேசுவை காண தான் வந்திருக்கிறோம். எப்படி காண்கிறோம்? உருவமாக பார்க்குறோமா? ஹலோ, இங்கே யாராவது இயேசு இருக்காங்களா? உங்களை தான் கேட்குறேன். இயேசு நிற்கிறாரா? சிலுவையில் தொங்குறாரா? இல்லை. ஏன் பக்கத்தில் இருக்காரா? உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரா? இல்லை. ஆனால் இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு இங்கே எப்படி சொல்லுகிறோம்? என்னுடைய நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எங்கே கூடியிருக்கிறார்களோ அப்போ அங்கே இருக்கிறாரா இல்லையா?
நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு, ஒருவேளை நான் இன்னும் கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நான் இன்னும் பாதி பார்வை பட்சமான தான் இருக்கிறேன். முழு பார்வை பண்ணால் நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை சொல்கிறீங்களோ அதுதான். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாத எப்போ நீ இயேசு கிறிஸ்தான் மெய்யான தேவன் சொல்லுகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் முழுமையாய் பார்வையை பெற்றவர்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கண்களை திறக்கவும் நீ காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இங்க வாசிக்கிற வார்த்தை, நீர் பார்வையற்றோருடைய கண்களை திறக்கவும். நீர் பார்வையற்றோருடைய கண்களை திறக்கும்படித்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பார்வையற்றோருடைய கண்களை திறக்கும்படியாக, சிறைப்பட்டவர்களை காவலிருந்து விடுவிக்கும்படியாக, இருள் இருக்கிற ஜனங்களை சிறையிலிருந்து விடுவிக்கும்படித்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா. என்ன வாசிக்கிறோம்? நீ பார்வையற்றோருடைய கண்களை திறக்கவும். பாஸ்டர், நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது, நான் ஒன்றும் கண் மருத்துவர் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, சரியா? அல்லது ஆண்டவர் எனக்கு அப்படி வரமனை கொடுக்கல பாஸ்டர், கை வச்சு ஜோம் பண்ண உடனேயே அனனியா போல நான் அனனியா கிடையாது பாஸ்டர், அனனியா ஜோம் பண்ண உடனே சவுடைய கண்கள் என்ன செஞ்சது? திறக்கப்படுது. நான் ஒன்றும் அனனியா கிடையவே கிடையாது. அனனியானா யாருன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது நோக்கம். நான் வாசித்த யோபு 29:15 போல, கண் இல்லாதவனுக்கு நான் கண்ணாக இருக்கும்படி. நான் வாசித்த ஏசாயா 42:6ஆம் வசனம் வாசிக்கிறோம், பார்வையற்றவருடைய கண்களை. அப்போ கேளுங்க, யார் பார்வையற்றவர்கள்? எத்தனை புரியுது? யார் பார்வையற்றவர்கள்? கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் பார்வையற்றவர்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷமாச்சு நீ பார்வை அடைந்து, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து 5 வருஷமோ 7 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷம் ஆச்சு, இவ்வளோ வருஷம் நீ பார்வை அடைந்து நீ இன்னும் ஒருவனுக்கு வந்து இயேசு பற்றி சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் கேள்விக்குறிதான். இவனுடைய அழைத்த ஆண்டவர் சொன்ன காரியம், பார்வையற்றோடைய கண்களை திறக்கும்படியாக, அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க நீ அழைக்கப்பட்டிருக்க. ஐயா, இயேசுவே மெய்யான தேவன் என்பதை சொல்லுவதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இதை மாத்திரமல்ல, இன்னும் சில ஆவிக்குரிய பார்ப்போம்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஓகே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும். இல்லைம்மா 5ஆம் வசனம் வாசிமா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். எட்டாம் வசனம் வாசிமா. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் செய்கிறீர்கள், அன்பு கூறுகள். நல்லா கேளுங்க, நாம் அவரை காணாமல் இருந்தாலும் கூட என்ன செய்கிறோம்? அவரிடத்தில் செய்கிறோம், அன்பு கூறுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை காணாவிட்டாலும் கூட
அன்புக்கு இன்னொரு பக்கம் வாசி பார்த்தீங்கன்னா அதே பதத்தில் வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? நான் விசுவாசம் இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய கண்கள் கூட வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாவிட்டாலும் சரி, நற்குணங்கள் இல்லாவிட்டாலும் சரி, அல்லது கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாவிட்டாலும் சரி, அல்லது இச்சையடக்கம் இல்லாவிட்டாலும் சரி, இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவை எல்லாமே குருடராக இருக்கணும் வாசிக்கிறோம். அப்போ விசுவாசம் குறைந்தபட்சமானால் நம்முடைய பார்வையிலே குறை உண்டு அர்த்தம். நற்குணம் இல்லாவிட்டால் நம்முடைய பார்வையில் குறை இருக்கு அர்த்தம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாவிட்டால் என்னது? நம்முடைய பார்வையில் குறை இருக்கிற அர்த்தம். நல்ல கேளுங்க, இவை எல்லாமே மிக முக்கியமான காரியங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையுது அப்படின்னா நம்முடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு. இப்போ நம்ம பிறக்கும்போது நமக்கு எல்லாருமே நல்ல பார்வை இருந்தது உண்மை. ஆனால் இப்போ நான் சொன்னது போல் நம்ம யார் யார் கண்ணாடி போட்டிருக்கோமோ அவங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன், என்னாச்சு? பார்வை குறைஞ்சிச்சு. இப்போ இதை நான் எடுத்துட்டேன்னா நான் செய்து முடிஞ்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த கண்ணாடி எடுத்தால் என்ன முடிஞ்சிச்சு? செய்து ஏன்? இது ஒன்லி ஃபார் ரீடிங் கிளாஸ். இது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வசனங்களை வாசிக்க முடியும். சரியா? மற்றபடி நான் கண்ணாடி போகிறது யாருமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. சர்ச்சில் மட்டும்தான் பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது என்ன செய்வார்? கண்ணாடி போட்டிருப்பார். உங்கள் வீட்டு ஜெப கூட்டத்தில் இல்லையா, செய்தி கொடுக்கும்போது கண்ணாடி போட்டிருப்பார். மற்ற இடைப்பட்ட நாட்டில் எங்கேயுமே வண்டியில் போகும்போதோ வரும்போதோ என்ன செய்ய மாட்டோம்? எப்போவுமே கண்ணாடி போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த வாசிக்கிற திறனை மாத்திரம்தான் குறையப்பட்டிருக்கு. ஆனால் இது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் விசுவாசம் ஒரு குறையுமானால் அவனும் பார்வையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். உன் வாழ்க்கையில் விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா உன் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீ நற்குணத்தில் கொஞ்சம் குறைஞ்சி போயிருந்தா நீ பார்வையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீ கொஞ்சம் குறைஞ்சிருக்கன்னா எது தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை. இதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இதை எவன் ஒருவன் வாசிக்கிறானோ அவன் கிறிஸ்துவை அறிய முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இதை நீ திறக்கவே இல்லை மகனே, இதை நீ திறக்கவே இல்லை, இதை நான் பார்க்கவே இல்லை. இப்போ வீட்டுக்கு போய் இது வச்சுட்டேன்னா சரி, இந்த ஒரு வாரம் திரும்பியே பார்க்க மாட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் போய் இந்த பைபிள் நான் இங்கே வச்சுட்டேன்னா சரி, வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. அது பத்திரமா இருக்கட்டும் பாஸ்டர், அது அழுக்காகக்கூடாது பாஸ்டர், அது கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டர், அது சுத்தமாக இருக்கணும். என் பைபிள் பார்த்துருக்கீங்களா? அது இந்த பைபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கும், எனக்கே கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் இப்படி திறந்தா சரி கந்தரகோலமாக இருக்கும். இப்படி பைபிள் இருந்தால் என்ன அர்த்தம்? படிச்சு படிச்சு கிழிக்கல. இது எனக்கு 3வது பைபிள். சரியா? 3வது பைபிள் இந்த பாட்டு இருக்கு. இப்போ வாசிக்கிறது தான் 4வது பைபிள். இதை தவிர 2 பைபிள் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக இருக்கும். இதை விட ஏன்? இதை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் நான் கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஒருவேளை நான் இதை வாசிக்காவிட்டால் உன்னுடைய பார்வை குறைகிறதுன்னு அர்த்தம். எப்போ நீ இதை வாசிக்கிறையோ அப்போதான் உன் அறிவு உன்னை என்ன செய்யும்? அது தெளிவாக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாசிக்கவே தெரியாது, அவங்களுக்கு வாசிக்கவே தெரியாது. வாசிக்கும்படி அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆணுடைய வார்த்தை கேட்பது அப்படியே மனசை பதிஞ்சுக்கிடுவாங்க. ஆணுடைய வார்த்தை கேட்கறது என்ன அப்படியே அவங்களுக்கு படிக்கவே தெரியாது. ஸ்கூல் பக்கமே போயிருக்கவே மாட்டாங்க, படிப்பறிவே இல்லாதவங்க. என் மாமியாரை பற்றி அடிக்கடி சொல்லுவேன். என் மாமியார் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் போகாத ஆள் தான். சித்ராவோட அம்மா ஸ்கூலுக்கே போகாதவங்க, படிக்காதவங்க தான். ஆனால் ஆராதனைக்கு போய் செய்தி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பாஸ்டர் சொல்கிற அந்த வசனத்தை அப்படியே கேட்டே இருப்பாங்க. பாஸ்டர் சொல்கிற வசனத்தை கேட்டு அப்படியே மனசை உள் வாங்கிக்கிடுவாங்க. பாஸ்டர் என்ன பாட்டு பாடுறாரோ அந்த பாட்டை அப்படியே உள் வாங்கிக்கிடுவாங்க.
அவங்க ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அவ்வளோ வசனம் சொல்லுவாங்க. நானும் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியாது. ஜெபம் பண்ண ஆரம்பித்தா வேதத்தையே வாசிக்காதவங்க, வேத புஸ்தகமே வாசிக்காதவங்க, வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆதரவு மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அந்த வசனம் முழுவதுமாய் மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு வசனங்கள் சொல்லுவாங்க. பாட ஆரம்பித்தா சரி, பாடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது இல்லைன்னா நீங்கள் பார்வை குறைந்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசிக்கலை, உனக்கு பார்வை இருந்தும் நீ குருடராக இருக்கிற. போன வாரம் முந்தின வாரம் நானும் ஜாஷுவாவும் கல்யாணத்துக்கு தூத்துக்குடி போயிருந்தோம். போயிட்டு வரும்போது நான் முடிக்கிறேன், பஸ்ஸில் நானும் ஜாஷுவா வந்துட்டுருக்குறோம். எங்கள் சீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு சின்ன பையன். அவன் ரொம்ப பண்ணால் ப்ளஸ்ஸான அளவுக்கு தான் இருப்பான். ப்ளஸ்ஸான அளவு தான் அந்த பையன். எங்களுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துருக்குறாங்க. பஸ்ஸில் ஏறின அந்த நேரம் தொடங்கி நாங்கள் மண்டேலா நகர் வந்து இறங்குற வரைக்கும், அந்த 2.5 மணி நேரம் வரைக்கும் அந்த பையன் பாட்டு பாடிக்கிட்டே வரான். பாட்டு, ஆண்டோடைய பாட்டு அவனாக பாடிக்கிட்டு இருக்கான். நிறைய ஸ்டான்ஸ் எனக்கே தெரியாது, பாட்டு தெரியும், உள்ள ஸ்டான்ஸை தெரியாது. நானும் ஜாஸ்தியாவும் எட்டி பார்க்குறேன், அவ்வளவு அழகாக. அவங்க அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸில் போகும்போது ஒன்று தூங்குவாங்க பிள்ளைகள், அல்லது செய்வாங்க, ஃபோன் நோண்டிட்டு. ஆனால் அந்த சின்ன பையன் ப்ளஸ்ஸன், சின்ன அந்த அளவு பெஸ்ட் வயசில் பையன்தான் அவ்வளவு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். நானும் ஜாஷுவும் கொஞ்சம் முன்னாடி தான் வீடியோவே எடுத்திருப்போம். அவ்வளவு அழகாக. அப்போ யோசிச்சு பார்த்தேன், அந்த பெற்றோர்கள் அந்த பையனுக்கு எவ்வளோ வளர்த்துருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி வளர்க்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்கள் தான். இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, உங்கள் பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருக்குது? ஆண்டவரை அறிகிற அறிவில். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 18 சொல்லி முடிக்கிறேன். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். யோவான் இந்த வெளிப்படுத்த வாசிக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த குறிப்பிட்ட லவோதிக்கா சபைக்கு நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன செய்யணும்? கலிக்கம். அப்போ நம்முடைய பார்வை ரொம்ப சரியாக இருக்கும். இன்றைக்கி இதை தவிர நம்முடைய பார்வை எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. இதை தவிர, முழங்கால் தவிர, ஜெபத்தை தவிர நம்முடைய பார்வை உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே லவோதிக்கா சபை சொல்லும்போது நீ உன்னுடைய பார்வைக்கு என்ன செய்யணும்? கலிக்கம் போடணும். ஆண்டவரை மாற்றும் பார்க்கிற பார்வை இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஒன்று, நீ முதலாவது இயேசுவை காணும்படி பார்வை அடைய வேண்டும். 2வது காரியமாய் நீ கிறிஸ்துவை பிரசங்கிக்கும்படியாகத்தான் நீ பார்வை பெற்றிருக்கிறாய். 3வது காரியமாய் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மறைத்து உன்னுடைய பார்வை எங்கே இருக்கணும்? ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் இருக்கணும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜாஷுவா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. கேட்ட
தகப்பனே உடைய வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம் ராஜ்யம். ஆண்டவரே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பார்வை அடையும்படியாக தேவரீர் உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து தகப்பனே அப்பா தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள தகப்பனே எங்கள் கொடுத்துல ஸ்லாக்கியத்துக்காக துதிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதல் கொண்டு இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளில் கேட்கப்பட்ட கேள்வியின்படி சவுல் ஆண்டவரே பார்வை அடைந்த உடனேயே கிறிஸ்துவே தகப்பனே தேவகுமாரன் என்று தகப்பனே பிரசங்கிக்க தொடங்கினான் என்று வேதத்தில் வாசித்த அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலே தகப்பனே இன்னும் பார்வையற்றவளாக இருக்கிற அநேகமாயிரம் ஜனங்களுக்கு நீரே மெய்யான தேவன் என்பதை அறிவிக்கிற ஒரு பாத்திரங்களாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு ஆண்டுகள் அப்பா உம்மை குறித்து சொல்லாமற் ஆண்டவரே நாங்கள் அமைதியாக வாழ்ந்து விட்டோமே என்று தகப்பனே என்ற காரியத்தை இந்த உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜ்யம். தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீரே மெய்யான தேவன், நீரே தகப்பனே பஸ்கா ஆட்டுக்குட்டி, நீரே இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கினவர் என்பதை பரலோகத்துக்கு போக நீரே ஒரே வழி என்பதை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாய் எங்கள் கிருபை பாராட்டுங்க. கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். யோபு சொன்னது போல அப்பா தகப்பனே பார்வையற்றவர்களுக்கு அப்பா தகப்பனே பார்வையுள்ளவனாய் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ராஜ் இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து நீரே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை வருகிற வாரம் அப்பா தகப்பனே தியானிக்க போகிறோம் ராஜா. நாங்கள் ஆயத்தமாகி வர எங்களுடைய பார்வை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேத வாசப்பிலும் ஜெபத்திலும் துதியிலும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் நாங்கள் அப்பா எங்களுடைய கண்களுக்கு கலைக்கம் போட்டு நம்முடைய வார்த்தையே தகப்பனே நாங்கள் வாசிக்க தியானிக்க பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆட்சிப்பிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர்ப்பப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பரிசுத்தமுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். பந்தியை